ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாளை தந்தபடினால் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் இந்த வருஷத்தின் 4ஆம் வாரம் 6வது நாளிலும் கர்த்தர் உங்களையும் என்னையோ கொண்டு வந்து அவருடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக அவருடைய வார்த்தைகளை சொல்லும்படியாக கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அநேக தடைகள், அநேக போராட்டங்கள் எது வந்தாலும் கர்த்தர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மேலே நம்ம நம்பிக்கையாக இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். அதுதான் சங்கீதக்காரன் 11ஆம் சங்கீதத்திலையும் நமக்கு திட்டவட்டமாய் பேசப்படுகிறதான சங்கீதமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தைக்கான தலைப்பை பார்க்கும் பொழுது சீஷராய் இருப்பீர்கள் எப்பொழுது என்று சொல்லி இந்த தலைப்பை நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவருடைய சீஷர்களாக ஆண்டவர் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை விருப்பப்படுகிறார். விசுவாசிகளாக இருந்தோம், ஆனால் இனி விசுவாசமான காரியங்களும் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அடுத்த கட்டத்துக்கு நம்ம போனோம். ஆண்டவர் நம்மை சீஷர்களுக்கு என்று நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு, தெரிந்தெடுத்தவராக இருக்கிறார். அப்போ அவர்களுக்கு ஏற்றபடியாய் நம்ம மாற்றப்படணும். சீஷர் என்ற அப்டேட்குள்ளாய் நம்ம போகணும். இன்னும் விசுவாசிகளாகவே நம்முடைய காரியங்களை நடத்தி கொண்டே இருக்கக்கூடாது. நம்ம விசுவாசிகளாய் கர்த்தர் மாறணும் தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், நம்மை பிரியப்படுகிறார். எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து. இங்க வசனங்களை நல்லா கவனிக்கும் பொழுது கர்த்தர் சீஷர்களை பார்த்து நீங்க புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை என்ன பண்ணுங்க, சீஷர்களாய் மாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவங்களுக்கு கட்டளை இடுகிறார். அதாவது ஆண்டவர் ஊழியத்திற்காக சீஷர்களை என்ன பண்றாரு, அனுப்புகிறார். நீங்க போய் அப்பா எல்லா மனுஷனையும் போய் விசுவாசிங்களா மாத்துங்க அப்படின்னு சொல்ல, உங்களை போல நீங்க என்ன பண்ணுங்க, சீஷர்களாய் மாற்றுங்க. நீங்க போய் சகல ஜாதிகளுக்கும் என்ன பண்ணணும், என்னுடைய வார்த்தைகளை நீங்க சொல்லணும், பிரசங்கிக்கணும். தேவனை அறியாத பிள்ளைகள் என்ன பண்ணணும், தேவனை அறிகிற பிள்ளைகளாக மாற்றப்படணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்பப்படுகிறார். ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த சீஷத்துவத்துக்குள்ள வாழ்கிறோமா, இல்லை இன்னும் நான் விசுவாசியாவே இருக்கிறேன், நான் இப்பதான் சபைக்கு வந்தேன், 1 வருஷம் தான் ஆகுது, 6 மாசம் தான் ஆகுது, 1 மாசம் தான் ஆகுது அப்படின்றது அல்ல. ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்மை சீஷத்துவத்துக்கு என்று அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. நீ பாருங்க, சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் பிரசங்கிக்கிறாங்க. ஆண்டவர் சின்ன பிள்ளைகளை பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாகவே உங்களையும் என்ன பண்ணுவார், பலமாய் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. அதுக்கு நாம என்ன செய்யணும்னா, நம்ம ஆண்டவர் கடத்தில் ஒப்பு கொடுக்கணும். என்ன நீங்கள் பயன்படுத்தணும்ப்பா. ஒரு குயவன் என்ன பண்ணுவான், ஒரு மண்ணை பிசைறானா ஒரு பானை செய்யறதுக்கு. அந்த பானை செய்யறதுக்கு மண்ணில் என்னென்னலாம் இருக்கும், மண் அடி சுத்தமாக இருக்குமா, அழுக்காக இருக்கும். அந்த மண்ணை என்ன பண்ணுவான், ஃபஸ்ட்டு ஜலிப்பான். அப்புறம் அதில் இருக்கிற முள் கல் எல்லாம் பாட்டிலோடு எல்லாமே இருக்கும். எல்லாத்தையும் என்ன பண்ணுவான், அவன் சுத்திகரிப்பான். எல்லாத்தையும் சுத்திகரித்துட்டு அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா பிசைந்து அந்த பானை செய்யறதற்கு தகுதியான ஒரு பாத்திரமா அதை மாற்றுறதுக்காக அந்த மண்ணை என்ன பண்ணுவான், அவன் சரியான பதத்துக்கு கொண்டு வருவான். அப்படிதான் நீங்களும் ஆண்டவர் கரத்தில் ஆண்டவரே என்னையும் அந்த மண்ணாக ஒப்பு கொடுக்குறேன்னு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற குறைகள் நிறைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், அவைகள் எல்லாம் மாற்றுவார், எடுத்து போடுவார். அந்த குயவனை போல உள்ள இருக்கிற கல் மண் எல்லாத்தையும் ஜலிச்சு எடுத்து அந்த மண்ணை எப்படி பானை செய்யறதுக்கு அவன் இசைந்து கொடுக்குறானோ அப்படியாக உங்களையும் என்னையும் என்ன பண்ணிடுவார், இசைந்தவனாய் மாற்றிடுவார். ஹல்லேலூயா. நாம் நினைக்கலாம், ஐயோ நான் எப்படி மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்கிறது, எனக்கே இன்னும் ஆண்டவருடைய வார்த்தைகளை எனக்கு தெரியாதே அப்படின்ற ஒரு காரியங்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா வார்த்தைகளை படிக்கிறவர்களாக இருக்கணும். இந்த வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிறோம், ஆண்டவர் சமூகத்தில் நம்ம உபவாசம் இருக்கிறோம். உபவாச நாட்களை நீங்கள் வீணாக்கிறாதீங்க. உபவாச நாட்களை ஆண்டவருக்கு என்று செலவிடுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானம் பண்ணுங்க, தேவனை அதிகமாய் தேடுங்க. இந்த வருஷத்தின் கடைசியில் எவ்வளோ காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய முடியுமோ அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு என்ன பண்ணுவார், செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். அப்போ அவருடைய சீஷர்களாக மாற்றப்படணும் அப்படின்னா முதலாவது அவருடைய கரத்தில் உங்களை ஒப்புக்கொடு. அதுதான் மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனமும் சொல்லுகிறது. பின்பு அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிகளையும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று சொல்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்மளை என்ன பண்றாரு, ஆண்டவர் போய் அனுப்புறார், சீஷரா அனுப்பி போய் என்ன பண்ணுங்க, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் எல்லாருக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, சுவிசேஷங்களை அறிவியுங்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு சொல்றார். அவங்க தெரிந்தெடுத்திருக்கிறார்.
இவங்கெல்லாம் அவருடைய சீஷர்கள் என்று தெரிந்தெடுத்திருக்கிறார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் அவருடைய சீஷர்களாக்கும்படியாக என்ன பண்ணியிருக்கிறார் ஆண்டவர்? தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் நான் விசுவாசி, இன்னும் நான் குழந்தை அப்படின்னு நீங்கள் நினச்சக்கூடாது. ஆண்டோட சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே என்னை அடுத்த கடத்துக்கு கொண்டு வாங்கப்பா, அடுத்த கொண்டதுக்கு என்னை கொண்டு போவாங்க. நானும் ஊழியம் செய்யணும், நானும் உமக்காக பிரியப்படணும், நானும் எல்லாவற்றிலையும் உமக்கு ஊழியம் செய்கிறவனா என்னை என்ன பண்ணுங்க, மாற்றுங்கன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே நீங்க கேட்கும் பொழுது ஆண்டவர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க பார்க்கும்போது ஆண்டவர் யூதர்களுக்காக இந்த காரியங்களை சொன்னால், ஆனால் யூதர்களும் அந்த வார்த்தைகளை என்ன பண்ணல, கேட்கல. அவங்க சீஷர்களாக ஆக்கும்படியாக அவங்க கடந்து போகும்போது அந்த வார்த்தைகள் வசனங்களை அவங்க கேட்க முடியாதபடி இருக்கிறாங்க. அப்போ அதன்படியாக தான் உங்களுக்கும் எனக்கும் என்ன வந்துச்சு, அந்த சுவிசேஷம் என்று. நீங்களும் நானும் ஒரு யூதன் கிடையாது, நாமெல்லாம் யாரு, புறஜாதிகளாக ஆண்டோட சமூகத்தில் காணப்படுகிறோம். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் எப்படி அந்த வார்த்தைகள் வந்துச்சுன்னு சொன்னால், சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக என்ன பண்ணாங்க, யூதர்களுக்கு அந்த வசனங்களை சொல்லும் பொழுது ஏசு கிறிஸ்து தான் மேசியா, ஏசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் என்று சொல்லி அவங்களுக்கு அறிக்கை செய்யும் பொழுது அந்த வார்த்தைகளை அவங்க விசுவாசிக்கல. 13ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 46ஆம் வசனத்தை நாம் வாசித்தோமானால் அதில் கிளியராக சொல்லப்பட்டிருக்கோம். அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தறியை கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதாக இருந்தது, நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளபடினால் இதோ நாங்கள் புறஜாதியாரிடத்தில் போகிறோம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லலாம். எப்படின்னா, ஆண்டவர் முதலாவது எங்களுக்கு யூதர்களுக்கிட்ட தான் போய் என்ன பண்ண சொல்றாரு, வார்த்தைகளை சொல்ல சொல்றாரு, அவங்கள தான் சீஷராக்க மாற்ற சொல்றாரு. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, அவங்க வார்த்தைகளை தள்ளுகிறாங்க, வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. ஏசப்பா தான் மெய்யான தேவன் என்று சொல்லுகிறத ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏசப்பா தான் மேசியான்னு சொல்லுகிறத என்ன பண்ண மாட்டாங்க, ஜனங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா எங்களுடைய ராஜா எப்படி இருப்பாரு, நல்லா குதிரை மேல வருவாரு, தலையில கிரீடம் வச்சுட்டு வருவாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் எதை மேல வந்தாரு, குதிரை மேல வரலங்க, கழுதையின் மேல வந்தாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தலையில கிரீடத்தை வச்சு வரல, உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில் அவர் முள் கிரீடத்தை சுமந்து தீர்த்தவராக இருந்தார். இதனால என்ன பண்றாங்க, அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ராஜானா எப்படி இருப்பாரு, கம்பீரமா இருப்பாரு, நல்லா வெண் வஸ்திரத்தை தரிச்சிருப்பாரு, நல்ல கிரீடம் வச்சிருப்பாரு, அவர் நல்ல தோள்பட்டையில கத்தி வச்சிருப்பாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. ஆனா இவர் என்ன பண்ணாரு, எளிமையான தோற்றத்தினால வந்ததுனால அந்த யூதர்கள் இவரை மேசியா என்று சொல்லி என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளல. ஆனால் பவுலும் பர்னபாவும் போய் புறஜாதிகள் மத்தியில் இடத்துல போய், இவர் தான் இயேசு கிறிஸ்து, இவர் தான் உண்மையான தேவன், இவர் தான் மேசியா என்று சொல்லும் பொழுது அவங்க என்ன பண்ணாங்க, ஏற்றுக்கொண்டாங்க. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக வந்தார் அப்படின்னு சொல்லும் போது எனக்காக வந்தாரா? ஏன்னா புறஜாதியர்கள் மற்ற மதத்தினால் மற்ற ஜாதியினால என்ன பண்ணாங்க, வெறுக்கப்பட்டாங்க, துரத்தப்பட்டாங்க, துன்புறுத்தப்பட்டாங்க. இப்பேற்பட்ட ஜனங்களுக்கு உங்களுக்காக ஒருத்தர் வந்தாரு, உங்களுக்காக ஒருத்தர் மரித்தாரு, உங்களுக்காக ஒரு ஜீவனை கொடுக்க ஒரு மனுஷன் வந்தாருன்னும் பொழுது அவங்களுக்குள்ள சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா இந்த உலகம் என்னை எப்படி பார்க்குது, ஒரு ஏழ்மையான தோற்றத்தை பார்க்குது, ஒண்ணுமே இல்லாதவனா என்னை பார்க்குது, இந்த உலகத்தை நான் பிரயோஜனம் உள்ளவனா என்னை பார்க்குது, இந்த உலகம் என்னை தள்ளுது, என்னை ஒதுக்குது, என்னை தீண்டத்தகாதவனாய் பார்க்குது. ஆனால் என்னையும் நேசிக்க ஒரு ஜீவன் உண்டு என்று சொன்னார். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருத்தர் இந்த உலகத்துக்கு வந்தார் என்று சொல்லி அவங்களுக்கு சுவிசேஷங்களை சொல்லும் பொழுது அவங்க சீசர்களாக மாற்றப்பட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு இந்த வார்த்தைகளை, இந்த சுவிசேஷத்தை உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அவருடைய சிலுவையினால் மீட்டு இருக்கிறார், அவருடைய ரத்தத்தினால் உங்களை மீட்டு இருக்கிறார், அவருடைய ஜீவனால் உங்களை மீட்டு இருக்கிறார். அந்த சுவிசேஷம் உங்களுக்குள்ள வரும் பொழுது நீங்கள் அவரை நம்புவீர்களானால் அந்த நம்பிக்கையின் மூலமாக நீங்க ஆண்டவருக்கு சீஷர்களாக மாற்றப்படுவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் ஆண்டவருடைய பார்வைக்கு சீஷர்களாக இருக்கிறோம். அவர் நம்ம சீஷர்களாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு ஒரு 4 காரியங்கள் இருக்கிறது. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் அந்த காரியத்தை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். முதலாவது காரியம், யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 31ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 31ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நிலைத்திருந்தால்
மெய்யாகவே என் சீஷர்களாக இருப்பீர்கள். அடுத்த வசனம், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அங்க விசுவாசிக்கிறாங்க யூதர்கள், இப்ப விசுவாசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் என்றது ஒரு சிலர் என்ன பண்றாங்க, விசுவாசிக்கிறாங்க. அவங்கள பார்த்து சொல்றாரு, நீங்க இன்னைக்கு என்ன விசுவாசிக்கிறவர்களா இருந்தால், விசுவாசம் எப்படி இருக்கணும், நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்து இருக்கணும். அவரை விசுவாசிக்கணும், அப்படி உபதேசத்தில் நிலைத்து இருக்கணும். அப்படி நிலைத்திருக்கிறவங்க நிச்சயமாகவே என்ன பண்ணுவாங்களாம், அவர்களுடைய சீஷர்களாக மாற்றப்படுவீர்கள். அல்லேலூயா. முதலாவது காரியம், அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவர்கள் அவருடைய சீஷர்களாக மாற்றப்படுவார்கள். அவருடைய உபதேசம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அனைவரையும் நேசிங்க, உங்களை நேசிக்கிற மாதிரி மற்றவங்களை நேசிங்க, அடுத்தவங்களை துன்புறுத்தாதீங்க, கொலை செய்யாதீங்க, அனைவரையும் நேசிங்க, ஒற்றுமையாயிருங்க. இவைகள் தான் ஆண்டவருடைய உபதேசமாக காணப்படுகிறது. அப்பேற்பட்ட உபதேசத்தின் படி நீங்களும் நானும் நிலைத்திருந்து விசுவாசித்து அவைகளை கீழ்ப்படிந்து நடந்தோமானால் நிச்சயமாகவே நீங்களும் நானும் ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாக மாற்றப்படுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீஷர்கள் என்று சொன்னால் ஆங்கிலத்தில் டிசைபிள் சொல்லுவாங்க. டிசைபிள் என்று அர்த்தம் என்ன சொன்னால், பின்பற்றுகிறவர்கள் என்று அர்த்தம், வேற ஒண்ணுமே கிடையாது. இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் தான் சீஷர்கள். அப்போ அவரை பின்பற்றுகிறவர்களாக நீங்களும் நானும் மாறணும். அல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் விரும்பினார். என்ன போல நீங்கள் வாங்க, நீங்கள் அடுத்தவங்கள இவங்கள போல நான் வாழணும், இந்த ஸ்டார் போல நான் வாழணும், அந்த மனுஷனை போல வாழணும், இந்த பிரபலமான மனுஷனை போல நான் வாழணும், அவங்க இப்படி இருக்காங்க அது போல நான் மாறணும் அப்படின்ற ஒரு ரோல் மாடல் நமக்கு தேவையில்லை. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே நமக்கு ஒரு ரோல் மாடலாக வாழ்ந்து இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு போயிருக்கிறார். நீங்கள் யாரையும் பார்க்க தேவையில்லை, எந்த மனுஷனையும் பார்க்க தேவையில்லை, எந்த காரியத்தையும் நீங்கள் பார்க்க தேவையில்லை. உங்களுடைய ரோல் மாடல் வேற யாரும் இருக்கக்கூடாது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அப்படி அவர் வாழ்ந்த வாழ்க்கையை பின்பற்றி அவர் சொன்ன உபதேசங்களின்படி வாழ்ந்தால் மாத்திரமே அவர்களுடைய சீஷர்களாக மாற்றப்படுவீர்கள். நான் சீஷர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுகிறவங்களுக்குலாம் ஆண்டவர் சொல்றார், முதலாவது நீ சீஷன் ஆகணும் அப்படின்னா என் வசனத்தின்படி நான் வாழணும். அதுதான் சொல்லுது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ அந்த சத்தியத்தின்படி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா, சத்தியத்தை கேட்குறவர்களா இருந்தீங்கன்னா, சத்தியத்தின்படி நடக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, சத்தியத்தின்படி வாழ்கிறவர்களாக இருந்தீர்கள்னா நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை அவருடைய சீஷர்களாக மாற்றி விடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை பின்பற்றுகிறவர்களாக உங்களை ஏற்றுக்கொள்வார் ஆண்டவர். நீங்கள் பின்பற்றுகிறது வரை அவர் உங்களை ஏற்றுக்கொள்ளணும் இல்லையா, அவர் உங்களை ஏற்றுக்கொள்ளணும். அப்படி சத்திய வசனத்தின்படி நடக்கிற எல்லாரையும் என்ன பண்ணணும், அவர் ஏற்றுக்கொள்வார். ஒரு சிலர் வெளி தோற்றத்தில் அருமையாக இருப்பாங்க, ஆனால் உள்ள எப்படி இருக்கும், கடினமான இருதயம், கடினமான காரியங்கள். இதெல்லாம் ஒரு சீஷத்துவத்திற்கு ஆன அடையாளங்கள் கிடையவே கிடையாது. ஆண்டவர் இதெல்லாம் என்ன பண்ணுறாரு, அருவருக்கிறவராக இருக்கிறார். அப்படி இருந்து கொண்டு நம்ம சீஷராக வாழ முடியாது. அப்போது ஆண்டவர் சொல்லுகிறபடி நம்ம வாழ்ந்தோம்னா அவருடைய சீஷர்களாக மாற்றப்படும். அவருடைய வசனங்கள் என்ன போதிக்குதோ அதன்படி செய்யுங்க, அதன்படி வாழுங்க, நிச்சயமாகவே நீங்களும் நானும் அவருடைய சீஷர்களாக மாற்றப்படுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், அதே யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். இரண்டாவது காரியம் ஆண்டவர் சொல்றாரு, மிகுந்த கனிகளை கொடுத்தால் அவருடைய சீஷர்களாக மாற்றப்படுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவருடைய சீஷர்களாக நீங்களும் நானும் மாற்றப்படணும் அப்படின்னு சொன்னால் அவரை என்ன பண்ணணும், நம்ம மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாக நீங்கள் மாற்றப்படணும். மிகுந்த கனிகளை உடையவர்களாக நம்ம மாற்றப்படணும். மிகுந்த கனிகளை குறித்து நான் அநேக காரியங்களை கடந்த நாட்களில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எப்படி ஆண்டவருக்காக நம்ம விசுவாசிக்கணும், எப்படிலாம் ஆண்டவருக்காக கனி கொடுக்கிறவர்களாக வாழணும், எப்படிலாம் நம்ம கனிகளை நமக்குள்ள வளர்த்து கொள்ளுகிறதுக்காக நம்ம வாழ வேண்டும், எப்பேற்பட்ட காரியங்கள் நமக்குள்ள இருந்தால் நாம் கனி கொடுக்கிறவர்களாக மாற்றப்படுவோம், என்னென்ன காரியங்களை நம்ம ஒதுக்க வேண்டும், என்னென்ன தேவையில்லாத காரியங்களை நம்ம ஒதுக்க வேண்டும் சொல்லி நாம் விசுவாசிக்கும் பொழுது, நம்பும் பொழுது, அப்போ கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவாராம், மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாக நம்ம மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லாமா, ஹல்லேலூயா. நான் மிகுந்த கனியை கொடுத்தாதான் ரெண்டாவது நான் எப்படி ஆண்டவருடைய சீஷனாக மாற்றப்படுவேன். அந்த மிகுந்த கனி எனக்கு ஆண்டவருக்கு பிரியப்படுகிறவராக இருக்கிறார். அந்த வசனம் அதுதான் சொல்லுது. 15ஆம் வசனம் 15:8, நீங்கள் மிகுந்த கனிகளை
கொடுப்பதினால் என் பிதா என்ன பண்ணுவாராம்? உங்களில் மகிமைப்படுவார். நீங்க எனக்கு என்னவா இருப்பீங்க? சீஷர்களாக இருப்பீங்கன்னு சொல்லி வசனம் சொல்லுது. இப்போ முதலாவது பிதா உங்க மகிமைப்படுவார். ஐயோ, என் பிள்ளை கனி கொடுக்கிறவனா இருக்குது, எனக்கு பிரியமுள்ளவனா இருக்குது, எனக்கு நன்மை செய்கிறவனா இந்த பிள்ளை மாறி இருக்குது அப்படின்னு சொல்லி யார் முதலாவது மகிமைப்படுவார்? என் பிதா மகிமைப்படுவார். ஆண்டவர் மகிமைப்பட்டுட்டாலே போதும், நாம் அவருடைய சீஷர்களாக மாற்றப்படுவோம். அல்லேலூயா. இப்போ கனிக்கு கொடுக்கிறவங்களை கர்த்தர் சீஷர்களாக மாற்றுகிறார். கனி கொடாமல் இருக்கிற மரம் எதுவோ அதையும் பார்க்கணும். கனி கொடுக்கிற மரமாக பார்க்குறவங்களாம் ஆண்டவர் சீஷராக மாற்றுறாரு. கனி கொடாமல் இருக்கிற மரம் எதுவோ அது என்ன பண்ணும்? வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கனி கொடாத மரம் எதுவோ அது வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ஆண்டோட சமூகத்தில் கனி கொடாமல் இருந்துட்டோன்னா ரொம்ப காலமாக அப்படியே சும்மாவே போகிறதுனால, சபைக்கு ஏதோ கடமைக்காக போகிறதுனால ஒரு பிரயோஜனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்காது. ஆலயத்துக்கு வர்றது நல்லது தான், ஆண்டவரை தேடுறது நல்லது தான். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கனி கொடுக்குற மரங்களாக வரணும். அல்லேலூயா. உங்கள் வீட்டில் ஒரு மரம் வைக்கிறீங்க, மரம் கனி கொடுக்கலன்னா என்னடா இது, இவ்வளோ நாள் இதுக்கு நம்ம உரம் போட்டோம், என்னென்னமோ பண்ணோம், ஆனால் என்ன வரல, கனி இன்னும் கொடுக்கலையே. இந்த வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம போன வருஷத்தில் இந்த செவ்வாழை வச்சுருந்தோம். நம்ம ஆர்வமாக பார்த்துனே இருக்கணும், எப்போ வரும். ஏன்னா இருக்கிற மரங்களே அதான் கொஞ்சம் லேட்டாக கனி கொடுக்கும். எப்படா வரவே இல்லையன்னு சொல்லி பார்த்துனே இருக்கும் இல்லையா? நாமளே ஒரு மனுஷன் ஒரு மரங்களை வைக்கிறது நம்ம என்ன பண்ணுறோம்? ஆவலாய் பார்த்து கொண்டு இருக்கிறோம். என் ஆண்டவராகிய தேவன் பரம தகப்பன் உங்களையும் என்னையும் ஆவலோடு பார்த்துனுங்கிறார். எப்போ என் பிள்ளை என்ன பண்ணோம்? கனி வரும், எப்போ அதில் பூ வரும், அதில் எப்போ பிஞ்சு வரும், எப்போ அது கனி கொடுக்கும், எப்போ அதில் நாம் என்ன பண்ணுவோம்? பிரவேசிக்க முடியும்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? பார்த்துன்னு இருக்கிறாரு. அது 1 வருஷம் ஆகி 2 வருஷம் ஆகி 3 வருஷம் ஆகி கனி கொடுக்கல. வாழை மரம் 2 வருஷத்தை ஆகி கனி கொடுக்கலன்னு நம்ம என்ன பண்ணுவோம்? வெட்டி அவ்வளோதான், வேஸ்ட்டு, இது கனி கொடுக்காது போல இது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம்? போட்டுருவோம். அப்படி தான் ஆண்டவரும் கனி கொடாத மரம், கனியே கொடுக்காத மரம், பிரயோஜனமற்ற மரம் என்ன பண்ணிடும்? வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். அப்படி நீங்களும் நானும் என்ன பண்ணிடக்கூடாது? அக்கினியில் போகக்கூடாது. அக்கினினா என்ன குறிக்கிறது? நரகத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ கனி கொடுக்கிறவளா இருக்கிறவளை கர்த்தர் சீஷர்களாக மாற்றுகிறார். ஆண்டவர் சமூகத்தில் கேட்கணும், ஆண்டவரே நான் சபைக்கு வரேன், 10 வருஷம் வரேன், 15 வருஷம் வரேன், 20 வருஷம் வரேன், எனக்குள்ளே கனி இருக்குதா இல்லையா நீங்கள் ஆராய்ச்சி பார்க்கணும். எனக்குள்ளே என்ன கனிகள் இருக்கிறது, ஆண்டவர் எனக்குள்ளே வைத்திருக்கிற கனிகள் என்னென்ன இருக்கிறது என்று சொல்லி வேதாகமத்தில் வாசித்து பாருங்கள். அந்த கனிகள், இந்த வரங்கள் எனக்குள்ளே காணப்படணும். அந்த கனிகள் இருந்தால் மாத்திரம்தான் நான் பிரயோஜனம் உள்ளவனாக இருப்பேன். தேவன் மகிமைப்படுவார். அந்த கனியின் மூலமாக நான் என்ன பண்ணுவேன்? இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷனாக மாற்றப்படுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் நமக்கு குறிக்கோளாக இருக்கணும். நான் ஏசப்பாக்கு என்ன பண்ணணும்? சீஷனாக வாழணும், ஏசப்பாக்கு பிடிச்சனா வாழணும். அதுதான் ஆண்டவர் எனக்குள்ளே வைத்திருக்கிற காரியமாக காணப்படுகிறது. முதலாவது காரியம், அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவங்க சீஷர்களாக மாற்றுவாங்க. 2வது, மிகுந்த கனிகளை கொடுக்கிறவங்க அவங்களுடைய சீஷர்களாக மாற்றுவாங்க. 3வது காரியம், லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தன் தானையும் மனைவியும் பிள்ளையையும் சகோதரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுத்த விட்டால், அல்லேலூயா, இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையில் மிக முக்கியமான காரியம். ஏசப்பாக்கு நீ சீஷனா மாறணும் அப்படின்னா இந்த உலகத்தை எல்லாவற்றையும் நீ வெறுத்து ஆக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. என்னென்ன காரியங்கள் சொல்றா? இன்னைக்கு உலகமே நீதான், என் உலகமே நீதான் சொல்லி சொல்றாங்க. பார்த்தீங்கன்னா உலகத்தில் ஏமாத்துறதான காரியங்கள். யாதொருவன் என்னிடத்தில் வந்து, யாரு? முதலாவது தன் தகப்பனையும் தன் தாயையும் மனைவியையும் பிள்ளையும் சகோதரரையும் சகோதரியும், கடைசியாக சொல்ல பாருங்க, உங்கள் ஜீவனையும் நீங்கள் வெறுத்தா மாத்திரம்தான் என்ன பண்ண முடியும்? என் சீஷர்களாக மாற்ற முடியும்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு என் ஜீவனை கொண்டு, ஆண்டவரே நான் இன்னும் இத்தனை வருஷம் வாழணும், ஆண்டவரே இன்னும் நான் இதெல்லாம் நான் பார்க்கணும், இந்த உலகத்தின் காரியங்களெல்லாம் நான் பார்க்கணும், இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்தெல்லாம் நான் ஆளணும், அது கிடையாது. ஆண்டவரே இன்னும் நான் வாழணும் அப்படின்ற காரியங்கள் அல்ல, எல்லாவற்றையும் வெறுக்கணும். ஆண்டவரே என் ஜீவனே உங்களுக்காக நான் என்ன பண்ணுறேன்? அர்ப்பணித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறவன் தான் யாரு? உண்மையான சீஷன். ஆண்டவரை விசுவாசித்த சீஷர்கள்லாம்
12 பேர்ல 11 பேர் இரத்த சாட்சியா மரிச்சவங்க. அல்லேலூயா. தன் ஜீவனை கொடுத்தவங்க ஆண்டவருக்காக. ஒருவனை மாத்திரம்தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? இயற்கை மரணத்தை கொடுத்தார். அப்படியா மிச்சம் 11 பேரும் தன் ஜீவனை பொருட்படுத்தாம இயேசுக்காக ஊழியம் செஞ்சதுனால தான் அவருடைய சீஷர்களாக மாற்றப்படுகிறாங்க. இன்னைக்கு தகப்பனையும் தன் தாயும் தன் மனைவியும் அதுக்கு முற்றுமா ஒதுக்கிட சொல்லல. நீ நேசிக்கிறதுல முதன்மையானது இயேசு கிறிஸ்துவை நேசின்னு சொல்றார் ஆண்டவர். அல்லேலூயா. உன்னுடைய முதன்மையான நேசிப்பு, முதன்மையான காரியம் என்னவா இருக்கணும்னா இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறோம். அடுத்துதான் எல்லாமே. உன் தகப்பனா இருந்தாலும் சரி, உன் தாயா இருந்தாலும் சரி, உன் மனைவியா இருந்தாலும் சரி, உன் சகோதரனா இருந்தாலும் சரி, உன் சகோதரியா இருந்தாலும் சரி, ஏன் உனக்கு உயிராகவே இருந்தாலும் சரி, முதலாவது இயேசு கிறிஸ்துவை நேசிக்கணும். அதுக்கப்புறம் தான் உன் ஜீவனை. உனக்கு ஜீவன் இருந்தால் தான் அடுத்தவங்ககிட்ட போய் பேச முடியும், அடுத்தவங்ககிட்ட போய் உறவு கொள்ள முடியும், அடுத்தவனோடு பேச முடியும், அடுத்தவனோட சஞ்சரிக்க முடியும். ஆனால் ஆண்டவர் சொல்றார், உன் ஜீவனையே நீ என்ன பண்ணக்கூடாது? நேசிக்கூடாது. நீ உன் ஜீவனையும் பொருட்படுத்தாமல் இருந்தா நீ என்ன பண்ணலாம்? என் சீஷனாக மாற்ற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுலேயே 33ஆம் வசனம் சொல்லப்படுகிறது பாருங்க. அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்கவே மாட்டான். நீ உலகத்தை நேசிப்ப அப்படின்னு சொன்னா நீ ஆண்டவருக்கு சீஷனா மாற முடியாது. நீ உன் ஜீவனை நேசிப்பாயானா, உன் ஜீவனை இயேசு கிறிஸ்துவை விட, ஆண்டவரை விட உன் ஜீவனை நீ அதிகமாக நேசிச்சனா நீ சீஷனா மாற முடியாது. உன் மனைவியை நீ அதிகமாக நேசிச்சனா நிச்சயமாகவே நீ ஆண்டவருக்காக சீஷனா மாற முடியாது. உன் கணவனை பா இயேசுபா மேலே என் கணவனை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது உன்னுடைய சீஷத்துவம் இல்லை. கர்த்தர் தாமே பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்யணும்னா நீங்கள் எல்லாவற்றையும் வெறுக்கிறவர்களாய் காணப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எல்லாத்தையும் வெறுத்தால் மாத்திரம்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? கர்த்தருடைய சீஷர்களாக மாற்றப்பட முடியும். அல்லேலூயா. உங்கள் ஜீவனையே நீங்கள் நேசிக்கக்கூடாது. முதலாவது தேவனுக்கு உங்களுடைய ஜீவனை ஒப்பு கொடுங்க. சீஷர்கள் எப்படி தன்னுடைய ஜீவனங்களை ஆண்டவருடைய கரத்தில் எப்படி ஒப்பு கொடுத்து அவர்களுக்காக வாழ்ந்தாங்களோ அப்படியாக நீங்கள் வாழணும். சீஷராக மாறணும், சீஷராக இருக்கணும்னு சொல்லி பிரயாசப்படுகிறீங்கன்னா முதலாவது உங்களை வெறுக்க வேண்டும். தன்னையே வெறுத்து விட்டார் ஊழியம் செய்திடான்னு சொல்லி பாட்டே இருக்குது. அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனமும் இருக்குது. உங்களை முதலாவது நீங்கள் வெறுக்கணும். ஆண்டவருக்காக நீங்கள் ஊழியம் செய்யணும் அப்படின்னா உங்களை நீங்கள் வெறுக்கணும். உங்களையே நீங்கள் வெறுக்கிறீங்கன்னா இந்த உலக ஜனங்களை நீங்கள் என்ன பண்ணணும்? வெறுக்கணும். உலக ஸ்நேகம், உலக காரியங்கள் எல்லாவற்றையும் பின்னாக வைத்துக்கொள்ளுங்க. முதன்மையான காரியம் என் ஆண்டவர். நீ சீஷனா மாறணும் அப்படின்னா முதலாவது என்ன பண்ணணும்? தேவனை தேடணும். உலக காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு அடுத்தபட்சமாக இருக்கட்டும். என் ஆண்டவரை மாத்திரம் முதன்மையாக தேடுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்வார். 4வது காரியம், அதே லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 27ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எவனோ எனக்கு சீஷனாக மாற்றவே மாட்டான்னு சொல்லிட்டார் ஆண்டவர். எவன் ஆண்டவருடைய சிலுவையை சுமந்து அவருக்கு பின்னாக நடந்து போகிறானோ அவன் தான் உண்மையான சீஷன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். சிலுவை எதை குறிக்கிறது என்று சொன்னால் ஆவிக்குரிய பாடுகளை குறிக்கிறது. இன்னைக்கு பாடுகளை சுமந்து செல்வதற்கு யாருமே ஆயத்தம் இல்லை. விசேஷமாக சொல்ல போனா இன்றைக்கு கிறிஸ்துவ பிள்ளைகள், தேவனை தேடுகிற பிள்ளைகள், பாடுகள் வந்துட்டா, கஷ்டங்கள் வந்துட்டா என்ன பண்றதில்லை? ஆலயத்துக்கு வருவதில்லை, தேவனை தேடாம போயிடுறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், என் சிலுவையை சுமந்து என் பின்னாக நடக்காதவன் எனக்கு சீஷனா இருக்கவே முடியாது. பாடுகளை சுமக்கிறதுக்கு நீங்க தயாரா இல்லை அப்படின்னா இயேசுவினுடைய சீஷர்களாக நிச்சயமாகவே நீங்கள் என்றைக்கும் மாற்றப்பட முடியவே முடியாது. வாழ்க்கையில் பாடுகள் வருதுன்னா ஆண்டவருடைய சிலுவையை நீங்கள் சுமக்கிறீங்க. பாடுகளை நீங்கள் சுமந்து தான் செல்லணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்ற. இந்த பாடுகளை நீங்கள் என்ன பண்ணணும்? சுமந்து செல்லணும். பாடுகளை சுமந்து செல்ல பலன் தருகிறவராக இருக்கிறார் ஆண்டவர். பாடுபடுன்னு சொல்லி விட்டுட மாட்டார். இந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு ஆண்டவரை பின்பற்றுவர்களாக இருக்கணும். உன் போராட்டத்தில் ஆண்டவரை தேடணும், உன் பிரச்சனையில் ஆண்டவரை தேடணும், உன் கடன் பிரச்சனையில் ஆண்டவர் தேடணும், உன் சந்தோஷத்தில் ஆண்டவர் தேடணும், உன் துக்கத்தில் ஆண்டவரை தேடணும். நீ மரணமே வந்தாலும் உன் மரணத்தின் படுக்கையில் யாரை தேடணும்? ஆண்டவரை மாத்திரம் நீ தேடும் பொழுது நீ ஆண்டவருடைய சீஷனாக மாற்றப்படுவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை நீங்கள் விரும்புகிறீங்கன்னா நீங்கள் இந்த எல்லா காரியத்தையும் செய்யணும். இயேசுனுடைய சீஷனாக நீங்கள் மாற்றப்படணும் அப்படின்னா நிச்சயமாக இவைகளெல்லாம் நீங்கள் பின்பற்றணும்.
ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும்னு பிரயாசப்படுகிறீங்கன்னா இந்த காரியங்களை எல்லாவற்றையும் பின்பற்றணும். இன்னைக்கு எதையும் நான் பின்பற்ற மாட்டேன், ஆனால் நான் போய் என்ன பண்ணணும், ஊழியம் செஞ்சிடணும், மைக் பிடிச்சி பாட்டு பாடணும், எல்லா காரியங்களையும் நான் செஞ்சிடணும். ஆனால் இந்த சீஷத்துவத்தின் காரியங்கள் எனக்குள்ள ஒன்றுமே காணப்படாது. ஆனால் நான் என்ன பண்ணணும், ஊழியம் செய்யணும். இன்னைக்கு பாதி பேரில் நிறைய பேர் 99% அவருடைய சீஷர்களாக இப்படி தான் வாழணும்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. நான் என்ன பண்ண மாட்டேன், அவருடைய உபதேசத்தை கேட்க மாட்டேன், அவருடைய உபதேசத்தின் படி நடக்க மாட்டேன், நான் மிகுந்த கனிகளை கொடுக்க மாட்டேன், எனக்குள்ள எந்த காரியங்களும் இருக்காது, நான் அடுத்தவனை நேசிக்க மாட்டேன், எல்லாரையும் வெறுத்து தள்ளுவேன், நான் எல்லாமே எனக்கு வேணும், இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் சொந்த பந்தங்கள்லாம் எனக்கு வேணும், என் ஜீவனை நான் மேன்மையாக பார்த்துப்பேன், நான் உலகத்தின்படி வாழ்வேன், என் வாழ்க்கையில் பாடு என்பதே இருக்கக்கூடாது. ஆனால் நான் யாராக இருக்கணும், ஏசப்பாவுக்கு சீஷனா இருக்கணும். உங்களா மாதிரி கோமாளி யாருமே கிடையாது, உங்களா மாதிரி யாரு தேவனுக்கு பிரியமற்றவர்கள் யாருமே கிடையாது. எல்லாவற்றையும் நீங்கள் சகித்து வாழ்கிறவர்களாய் காணப்பட்டால் மாத்திரமே அவர்களுடைய சீஷர்களாக மாற்றப்படுவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் விரும்புகிறதை நீங்களும் நானும் விசுவாசிகளாக இருப்பது அல்ல, அவர்களுடைய சீஷர்களாக மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இந்த நாளில் ஆண்டவர்கிட்ட ஒரு உறுதிமொழி எடுத்துகிட்டு போனோம், உங்களுடைய இருதயத்தை மாற்றி கொண்டு போனோம். ஆண்டவரே, நான் இவ்வளோ காலம் விசுவாசியாக இருந்தது போதும், நான் என்ன பண்ணணும், அடுத்த கட்டா சீஷனாக மாற்றப்படணும். இந்த சீஷத்துவத்தின் குணங்கள் எனக்குள்ள வரணும். தேவனுடைய ராஜ்யத்தை நான் என்ன பண்ணணும், கட்டணும், அதன்படி நான் வாழணும், தேவனுக்காக வாழணும். அதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும், தேவனுக்காக நான் வாழணும். அப்படி வாழும் பொழுது நிச்சயமாகவே நீங்களும் நானும் அவருடைய சீஷர்களாக மாற்றப்பட்டு நம்முடைய ஜீவனையும் பொருட்படுத்தாமல் தேவனுக்காக ஊழியம் செய்ய முடியும். ஹல்லேலூயா. தேவனுக்காக தன்னை பொருட்படுத்தாமல், தன் ஜீவனை பொருட்படுத்தாமல் எத்தனையோ ஊழியக்காரங்க, எத்தனையோ மிஷினரிமார்கள், எத்தனையோ பேர் காரியங்கள் தன் ஜீவனங்களை கொடுத்துருக்குறாங்க, ரத்த சாட்சியாக மரித்திருக்கிறாங்க. ஏன்? அவருடைய சீஷர்களாக அவங்களை ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டுடைய சமூகத்தில் சீஷனாய் மாறணும்னா இவைகள் எல்லாம் சொல்லப்பட்டதான எல்லா காரியங்களையும் விசுவாசித்து அதன்படி செய்து பாருங்க. கர்த்தர் உங்களை சீஷராக அங்கீகரிப்பார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாம்